அனைத்து கட்சிகளும் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வராங்க. ஆனா இவர் செவிசாய்க்கவே இல்லையே, அது எப்படி பாக்குறீங்க சார்? அவருக்கு தெரிஞ்சா தாங்க ஆகும், தெரியவே இல்லையே. கட்சி ஆரம்பிச்சே 3 வருஷம் தான் ஆகுது. எந்த போராட்டத்தில் அவர் கலந்துகிட்டார் சொல்லுங்க பார்க்கலாம். தமிழ்நாட்டில் மக்களுடைய பிரச்சனைக்காக எந்த ஒரு போராட்டத்தில் கலந்துக்கிட்டாங்களா? எதுவுமே இல்லையே. ஏதோ கட்சி ஆரம்பிச்சாங்க, அவருக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துட்டாங்க. வாய்ப்பு கிடைத்த பிறகு மற்ற கட்சி தலைவர்கள் சொல்லுகின்றத கருத்துக்களை கேட்க வேணும், அதுவும் கருத்து கேட்க மாட்டேங்கிறார். குறிப்பா சொல்ல வேணும்னா, இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வருவதற்கு துணை நின்ற கம்யூனிஸ்ட் கட்சி, அதே போல விடுதலை சிறுத்தை கட்சி, இந்த கட்சிகள்லாம் கூட அனைத்து கட்சி தலைவர்கள் கூட்டம்னு சொல்றாங்க. அந்த கருத்தை கூட அவர் ஏற்றுக்க மாட்டேங்கிறார். தொகுதி மறுவரையறைக்காக அனைத்து கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தை கூட்டின அரசு காவிரி விவகாரத்தில் இப்படி மெத்தனை காட்டுறதுக்கு உள்நோக்கம் தான் இருக்கு. ஆமாங்க, இவருக்கு தெரியலங்க, ஒண்ணுமே தெரியல. காவிரி நதிநீர் பிரச்சனை பத்தி ஒண்ணுமே தெரியல. இன்னைக்கு அண்ணா திமுகவும் திமுகவும் தான் மாறி மாறி ஆட்சி வந்த பிறகு காவிரி நதிநீரை மீட்டுவதற்கு அனைத்து நடவடிக்கை எடுத்த அரசாங்கம். அது 1986 பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பல முறை கர்நாடக அரசோட பேச்சுவார்த்தை நடத்தி அந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடாக ஏற்படாத காலத்தில் தான் 1986 விவசாய சங்கம் போட்டதில் தன்னை அரசாங்கத்தை இணைத்துக் கொண்டு நாம் வழக்கு தொடர்ந்தோம். அதுக்கு பிறகு அம்மா அவர்கள் வழக்கு தொடர்ந்தாங்க. நடுவர் மன்ற அளித்த தீர்ப்பு அரசியல் வெளியிட்டாங்க. அப்புறம் சட்ட போராட்டம் நடத்தினோம், உச்சநீதிமன்றத்தை நாடணும். உச்சநீதிமன்றத்தில் அதிமுக அரசு நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல தீர்ப்பை பெற்றோம். அதுக்கு பிறகு அதுக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி காவிரி மேலாண்மை ஆணையம், காவிரி நீர் முறைப்படுத்தும் குழு ஆரம்பிச்சாங்க. அந்த 2 குழுவும் பரிந்துரைப்படி தான் ஒவ்வொரு ஆண்டும் நம்முடைய கர்நாடக அணையிலிருந்து தமிழ்நாட்டு அணைக்கு, மேட்டூர் அணைக்கு தண்ணீர் திறந்த வேண்டும். இன்றைக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பு ஒவ்வொரு மாத வாரியாக எவ்வளவு டிஎம்சி தண்ணி திறந்து விட வேண்டும் என்று தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. அந்த தீர்ப்பை இந்த அரசு நடைமுறைப்படுத்தல. ஜூன் மாசமே முயற்சி செஞ்சிருக்கணும். நமக்கு ஜூன் மாசம் வருகின்ற 9.150 நினைக்கிறேன் அந்த டிஎம்சி தண்ணி பெறுவதற்குண்டான முயற்சி எடுத்திருக்கணும். இப்ப போய் கேஸ் போடுறாங்க. ஆகஸ்ட் மாசம் நமக்கு 45 டிஎம்சி தண்ணி கொடுக்கணும். ஆனா ஜூன் மாசம் கொடுக்கல, ஜூலை மாசம் நமக்கு முழுசா கொடுக்கல. இப்ப ஆகஸ்ட் மாசம் நமக்கு கிடைக்க வேண்டிய தண்ணி கிடைக்கல. அப்புறம் எப்படி போய் இன்னைக்கு டெல்டா மாவட்டத்தில் குருவி சாகுபடி பாய்ச்சிட்டுது. இப்போ சம்பா, அதுக்கும் தண்ணி கிடையாது. அதுக்கு இந்த அரசு என்ன நடவடிக்கை எடுக்குன்னு தெரியல. அதோட இன்றைக்கு ஒவ்வொரு ஜூன் மாசம் 12ஆம் தேதியும் தண்ணி திறக்கப்படுவாங்க டெல்டா மாவட்டத்தில் இந்த குருவி சாகுபடிக்கு. இந்த வருஷம் திறக்கல. அங்க இருக்கின்ற நம்முடைய டெல்டா மாவட்ட விவசாயிகள் நிலத்தடி நீரை நம்பி சுமார் 2 லட்சம் ஏக்கர் பயிர் சாகுபடி செஞ்சாங்க. ஒரு 40 நாள் கழிச்சு, இந்த 40 நாள் கழிச்ச பிறகு 1 லட்சம் ஏக்கர் அந்த பயிரிட்ட குருவை சாகுபடி செய்த விவசாயிகள் 1 லட்சம் ஏக்கர்ல நிலத்தடி நீர் வெற்றி காஞ்சி போச்சு. அதற்கு நிவாரணம் கொடுக்க வேண்டும் சொன்னோம். ஒரு ஏக்கருக்கு 20,000 கொடுக்கணும். அதுக்கும் பதில் கிடையாது. தொழில்வியலாளர்கள் மாநாடு நடத்தியிருக்காங்க. இது ஏற்கனவே அதிமுக ஆட்சியில் இருந்தது, திமுக ஆட்சியில் இருந்தது. தொழில் முதலீட்டாளர் இருக்கின்ற மாநாட்டை அம்மா தான் முதல் 2005 கொண்டாந்தாங்க. 2019 நாங்கள் கொண்டாந்தோம். அதுக்கு பிறகு திமுக கொண்டாந்தது. எப்பவுமே ஒரு பெரிய தொழிற்சாலை வந்த பிறகு பார்ட் 1, 2, 3 போடுவாங்க. டாட்டா பார்த்தீங்கன்னா ஒசூரில் முதல் பகுதி, 2வது போய் பண்ணாங்க, 3வது போய் திமுக பண்ணாங்க, இப்போ 4வது. இப்படி ஏற்கனவே தமிழகத்தில் இருக்கின்ற தொழிற்சாலை விரிவுபடுத்துறாங்க. அதுல தான் அதிகமாக புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க ஒழிய பெரிய புதிய தொழிற்சாலை வந்ததா தெரியல. புதுசா பெரிய புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டதா தெரியல. இந்த ஆட்சியில் தானே எதுவுமே நடக்கலையே. யாரை போய் பார்க்கறது? இப்ப என்ன பார்த்த மாதிரி இந்த 100 நாள்ல இந்த முதலமைச்சரை பார்த்து கேள்வி கேட்க முடியுமா? நாட்டுடைய முதலமைச்சர் இந்த 100 நாள்ல என்னென்ன எங்களுடைய தமிழக வெற்றி கழக அரசு என்னென்ன நடவடிக்கை எடுத்திருக்குது துறை வாரியா சொல்ல வேணும்ல. எதையுமே காணாம எங்கேயும் பேட்டியே கொடுக்க மாட்டேங்கிறாரு. சார், இன்னைக்கு கூட சுதந்திர தின விழாவில் 36ல் 1.5 ட்ரில்லியன் ஏற்றுறது தான் என்னுடைய அது வரைக்கும் அவர் ஆட்சியில் இருப்பாரான்னு பாருங்க. இருக்கிற காலகட்டத்திலேயே செயல்படுத்த முடியல. இன்றைக்கு நமக்கு காவிரியிலிருந்து கிடைக்கின்ற நீரை கூட அவர் பெற முடியல. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் உச்சநீதிமன்றத்தில் பெறப்பட்ட தீர்ப்பை கூட இவரால் காப்பாற்ற முடியாத ஒரு கேள்விக்குறி இன்றைக்கு இருந்துகிட்டு இருக்குது. எதுவுமே இல்ல, விலைவாசி ஏறி போச்சு. இதுக்கு என்ன குறைக்கிறதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தாரு? கடந்த காலங்களில் தண்ணி இல்லாத காலத்துல செப்டம்பர்ல எல்லாம் கூட தண்ணி திறக்கப்பட்டிருக்கலாம். அதாவதுங்க, அதுக்குண்டான முயற்சியாவது எடுக்கணும்ல, எடுக்கலையே. நமக்கு உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்தாச்சு. அந்த தீர்ப்பின் அடிப்படையில் ஒவ்வொரு மாதமும் கர்நாடக அணையிலிருந்து கர்நாடக அரசு நம்முடைய மேட்டூர் அணைக்கு தண்ணி திறக்கப்படும். திறக்கலைன்னா உடனே அதுக்குண்டான நடவடிக்கை மேற்கொள்ளணும்ல.
நடவடிக்கை மேற்கொள்ளலையே. காலம் தாழ்த்தி தானே இந்த நடவடிக்கை எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. கர்நாடக அணைகள்ல இப்ப தண்ணி இருக்கு, நிறைய நம்பி இருக்குது. இப்பவும் கூட தண்ணி திறந்து விடல. கபனியில அணை நிரம்பி போச்சு. இதுக்கு மேல தண்ணி தேக்கணும், அணை உடைஞ்சு போயிடும். அந்த பாதுகாப்பு கருதி உபரி நீர் தான் கபடி அணையிலிருந்து திறக்கிறாங்க. அப்படியே தண்ணி வந்தாலுமே மராமத்து பணிகள் எதுவும் மேற்கொள்ளப்பட்டிருக்கா டெல்டா மாவட்டங்கள்ல? அதை பத்தி அவையில கவலை இல்லைங்க. அவங்க எதை பத்தி கவலைப்படுறாங்க? தெரிஞ்சா தாங்க. அவன் ஒண்ணுமே ஆட்சி இப்போ கட்சி ஆரம்பிச்சே 2.5 வருஷம் தான் ஆகுது. நாட்டில் என்ன நடக்குன்னு தெரியல. எழுது மக்கள் சொல்றதாக கேட்கணும், எழுது மற்ற கட்சி தலைவர் சொல்றதாக கேட்கணும், எழுது உங்களை போல ஊடக நண்பர்கள் பத்திரிகை நண்பர்கள் வெளிப்படுத்துவதாக அதை பார்த்தாவது செயல்படுத்தணும். எதுவுமே செயல்படுத்தாத ஒரு முதலமைச்சர் இன்றைக்கு மௌன முதலமைச்சர் நம்முடைய விஜய் அவர்கள். விவசாயிகளே அதான் சொல்றாங்க.